கணேஷ், காப்பாத்துங்க! கீர்த்தி கதறினாள். கணேஷ் தவித்தான். என்ன செய்வது என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். உருட்டுக்கட்டை ஒன்று அருகில் இருக்க அதை பாய்ந்து எடுத்தான். உருவம் கீர்த்தியின் தலையை சாய்த்து பிடித்தது. கீர்த்தி அதன் பிடியிலிருந்து விடுபட போராடினாள். அவளால் அசையக்கூட முடியவில்லை. உருவம் தன் கோரை பல்லால் கீர்த்தியின் கழுத்தை கடிக்க முயல கணேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். உருட்டுக்கட்டையால் பலம் கொண்டு மட்டும் உருவத்தின் பின்பக்கம் அடித்தான். உருவம் அவனை லட்சியம் செய்யாது கீர்த்தியின் கழுத்தில் தன் கோரை பற்களை பதித்தது. ரத்தம் பீரிட கீர்த்தி அலறினாள். உருவம் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தது. கணேஷ் துடித்தான். என்ன அடித்தும் உருவத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உருவம் கீர்த்தியின் ரத்தத்தை முழுவதுமாய் குடித்து முடித்தது. கீர்த்தியின் உடல் துடித்தது. ரத்தம் படிந்த உடலை அந்த உருவம் தள்ளிவிட்டது. கணேஷ் பரிதவிப்பாய் பார்க்க அந்த உருவம் கணேஷை லட்சியம் செய்யவில்லை. எங்கோ வேகமாய் ஓடியது. இருட்டில் மறைந்தது. கணேஷ் கீர்த்தியின் அருகில் தவிப்பாய் சென்று பார்த்தான்.